கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் எதுவென்றால், எது ஞானம். நாம் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உலக ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்படியாக உலகத்தின் ஞானத்தை அதிகமாக நம்ம இந்த நாட்களில் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் உலகத்தின் ஞானம் அது நம்மளை பரிசுத்தமாக்காது. உலகத்தின் ஞானம் அது நம்மை தேவனிடத்தில் சேர்க்காது. உலகத்தின் ஞானம் அது நம்மை தேவனிடத்தில் சேர்க்காது. அப்போ எந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு தேவை, அதை குறித்து தான் அந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் எடுத்து வசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஆமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதை விட நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, நாம் ஒவ்வொரு உலகத்தின் காரியங்களில் ஞானத்தை அடைவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நமக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஆமே. நம்ம யாரை ரொம்ப ஞானவான்னு சொல்லுவோம்? எந்த ஒரு காரியத்திலும் ரொம்ப ஞானமாக நடக்கிறவங்க, புத்திசாலித்தனமாக நடக்கிறவங்க, எந்த ஒரு காரியத்தை கேர்ஃபுல்லாக செய்கிறவங்க, எந்த ஒரு காரியத்தை பெர்ஃபெக்டாக செய்கிறவங்க, அவங்கள தான் என்ன செய்வோம், நம்ம ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஞானம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க படிக்கிறத காட்டிலும் அவங்க ஒரு காரியம் புத்திசாலியாக செய்யும்போது தான் நம்ம என்ன செய்வோம், அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் பாருங்கள், அவங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஞானமாக பிஸ்னஸ்ன்னு செய்வாங்க. அப்போது ஞானங்கிறது ஒரு படிக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு ஞானம் வராது. ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்படி வருமா? கர்த்தருக்கு பயப்படுகிற போது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள் வந்துட்டால் அவனுக்குள்ள ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வேண்டும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், பிள்ளைகள் மாத்திரம் நாமும் எப்படி வளர வேண்டும் என்றால், உலக மனிதன் உலக காரியத்தில் ஞானமாக இருக்கான், ஆனால் நாம் ஆண்டவருடைய காரியத்தில் என்ன செய்யணும்? ஞானமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம நிற்கும் பொழுது அந்த இடத்துல பாவம் நம்ம தொடருது தான், அந்த பாவம் நம்மளை பாவத்தில் விழத்தெழுந்தா அந்த இடத்துல நிற்கக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு ஃபோனில் ஒரு ஆப், ஒரு நபர் நம்மளை பாவத்தில் விழத்தெழுதாங்களா, அவங்க கூட நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆப்பை அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஞானம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஞானம் ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நாம் ஞானமாய் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த ஞானம் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை பரிசுத்தமாக வாழ வைப்பார். ஆமே. அதுதான் எபேசியரில் கூட நம்மளுடைய பவுல் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பவுல் நிபுணர்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏன்னா ஞானத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, பூரண வாழ்க்கை குறித்து, எல்லாத்தை குறித்தும் மிகவும் அருமையாக செய்திருப்பார், வெளிப்படுத்தியிருப்பார். எபேசியர் 5:15 பார்க்கும்பொழுது, ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமற்றவர்களைப் போல நடக்க கூடாது. ஆமே. ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்போ ஞானமற்றவர்களைப் போல என்ன செய்யக்கூடாதான்? நடக்கக்கூடாது. ஆமே. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். படிக்கிறது மட்டும் ஞானம் இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறது கூட என்னதான் ஞானம். ஆமே. பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஞானமாக நடக்கணும். இந்த பூமியில் இந்த உலகத்தின்படி நம்ம பேரக்கூடாது, இந்த உலகத்தின் ஆசையின்படி நம்ம பேரக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரதான் செய்வாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வரதான் செய்வாங்க. ஆனால் அது மத்தியில் நம்ம ஞானம் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உலகத்தில் நடக்கணும். புத்திசாலியாக அவங்க கூட நடக்கணும். அவங்க மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். ஆமே. ரொம்ப ஞானமாய் நம்ம அந்த ஞானம் எப்படி வரும்? நம்மளோட இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிரும். கர்த்தருக்கு பயப்படும் போது வருகிற ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா உலகத்தில் வருகிற ஞானம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்வார்?
தருவார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் அதேபடி நடந்து கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காக உலகத்தின் ஞானத்தை உங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொள்வாங்க. உங்களை படின்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை முதலில் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஞானத்தில் என்ன செய்வாங்க? வளர்ந்து கொண்டே வருவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தில் நம்ம ஞானத்தின் ஆரம்பம் எது? நம் பரிசுத்தமாக வாழ்வது. ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, ஆண்டவருக்கு பிடிக்காதா? நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கும் பொழுது, எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானமுள்ளவர்களாக என்ன செய்யணும்? நடக்கணும். நம்ம ஞானம் மற்றவர்கள் போல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. ஞானமாக புத்திசாலி. நம்ம பிள்ளைங்களை திட்டுவோம், என்ன புத்தி இல்லாமல் செஞ்சுருக்க இந்த காரியத்தை, என்ன இப்படி பண்ணியிருக்கிற, புத்தி இல்லாமல் இப்படி பேசியிருக்கிற. நம்ம பிள்ளைகளுக்கு உலகத்தில் ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள ஞானத்தை நம்ம சொல்லிக் கொடுங்க. நம்ம ஒருவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், நம்ம எப்படி நடக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி சிந்திக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி பேசணும், அந்த ஞானத்தை நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த ஞானம் அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் முதிர் வயதிலும் அதே என்ன செய்ய மாட்டான்? விடாதிருப்பான். ஆகவே ஒரு மனிதன் இந்த மாறுபாடான சந்ததியில் பரிசுத்தமாக வாழ்கிறான், ஞானமாய் வாழ்கிறான். அதுதான் இருக்கல என்னது? ஒரு பெரிய ஞானம். ஆமென். உலகத்தின் ஞானம்னு அதுக்கு பிறகுதான். உலகத்தின் படிப்புலாம் என்னது? அதுக்கு பிறகு படிக்கிறது ஈஸியாக எல்லாரும் படிச்சிருவாங்க. ஆனால் அந்த உலகத்தின் மத்தியில் ஞானமாக பரிசுத்தமாக ஒரு மனிதன் வாழுதான் பாருங்க, ஆண்டுக்கு பயந்து. அதுதான் உண்மையான என்னது? ஞானம். ஆகவே நம்முடைய பிள்ளைக்கு முதல்ல என்ன ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும்? இந்த ஞானத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறாரு. இந்த ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த பிள்ளைங்க உலக வாழ்க்கையில் உலகத்திலையும் பரிசுத்தமாக வாழும். உலகத்தில் நம்ம பிள்ளைகள் தானியலை பாருங்கள், தானியலுக்கு எல்லாரை காட்டிலும் ஞானத்தை ஆண்டு கொடுத்தார். அதே போல் உலகத்தின் ஞானத்தையும் ஆண்டு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஒரு இடத்துல என்ன செய்வார்? வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. ஆகவே நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம என்ன செய்கிறது கிடையாது, பிள்ளைகளுக்கு போதிக்கிற கிடையாது. இந்துக்கள் பாருங்கள், அவங்க போதிக்கிறாங்க, நம்முடைய கடவுளுக்கு பயந்து நடக்கணும். முஸ்லீம் பாருங்க போதிக்கிறாங்க, நம்முடைய அல்லாவுக்கு பயந்து நடக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம போதிக்கிறோமா? நம்ம படிப்பை தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் நம்ம செய்யணும், போதிக்கணும். அதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான ஞானம். பரிசுத்தமாக வாழ்கிறது, ஆண்டுக்கு பயந்து வாழ்கிறது, அதுதான் இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற ஞானமாக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஞானம் மற்றவர்களைப் போல அல்ல, ஞானம் உள்ளவர்களைப் போல நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழணும். ஆமென். உங்கள் ஃப்ரெண்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், காலேஜுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்ட்டிக்கு என்ன செய்வாங்க? கூடுவான், வா நம்ம பார்ட்டிக்கு போகலாம். ஃப்ரெண்டு போகாமலே நினச்ச முடியாது, இருக்க முடியாது. போனால் அங்கே ஏதாவது பண்ணுவாங்க, நைட் பார்ட்டி பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணுவாங்க, தப்பான ஒரு பார்ட்டி பண்ணுவாங்க. அது நம்முடைய பரிசுத்தான என்னது குலைக்கப்படும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஞானமாக எப்படி அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறது? அதுதான் என்னது ஞானம். அந்த இடத்துல நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி வெளியே வரலாம், அந்த பாவமான சூழ்நிலை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுதான் என்னது ஞானம். அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம செபிக்கலாமா? நேசிப்பவரே பரலோக தேவனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக, உங்களுடைய வழியில் நடக்க உதவி செய்வீராக, உங்களுடைய வழியில் நடந்து ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ நீங்கள் உதவி செய்வீராகப்பா. அப்பா, விசேஷமாக கிறிஸ்தவ பிள்ளைங்க அந்த நாள் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.